குருத்தோலை ஞாயிறுக்கு பின்வரும் திங்கட்கிழமை புனித திங்கள் என அழைக்கப்படுகிறது. திங்கள் முதல் புதன் வரை எருசலேமில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இயேசுவை வியாழன் அன்று கைது செய்ய உதவியாய் அமைகிறது. பிலாத்துவின் ஆட்சியை சண்டையிட்டு வென்று தன்னுடைய ஆட்சியை ஏற்படுத்துவார் என்ற எண்ணத்தில் ஓசன்னா என்ற ஆரவாரத்துடன் இயேசுவை மக்கள் வரவேற்றார்கள். ஆனால் இயேசு பிலாத்துவின் அரண்மனையை நோக்கி செல்லாமல் எருசலேம் ஆலயம் சென்று அங்கு ஆண்டவரின் இல்லத்தை வியாபார சந்தையாக மாற்றியவர்களை விரட்டினார். இது வியாபாரிகள் அனைவரையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இயேசு இரவில் பெத்தனியில் லாசர் வீட்டில் தங்கிவிட்டு மீண்டும் திங்கள் காலையில் எருசலேம் நோக்கி வரும் பொழுது கனிதராத அத்திமரத்தை சபிக்கிறார். சபிப்பதை இரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை உண்ட பின் தங்களின் நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளை பயன்படுத்தியதாக விவிலியம் கூறுகிறது. எனவே அவர்கள் உண்டது அத்திப்பழமாக இருக்கலாம். இயேசு சிலுவையில் உயிர்விட்டு பாவத்தின் வழியாக வந்த மரணத்தை வெல்லும் அடையாளமாக ஆதாம் ஏவாளை மரணத்திற்கு உள்ளாக்கிய அத்திமரத்தை சபித்தார். இரண்டாவது, விவிலியத்தில் கனிதரும் மரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் தராதவை சபிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கனிதராத அத்திமரம் பார்ப்பதற்கு செழுமையாய் இருந்தது போல இஸ்ரேல் மக்களின் வாழ்வும் செழுமையாக கனிதராமல் இருந்தது. எனவே அத்திமரத்தை சபித்தது இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையை சபித்ததாக பார்க்கப்படுகிறது.